விட்டெறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபீ صخرة أو في السماوات أو في الأرض يأت بها الله إن الله لطيف خبير. என் அருமை மைந்தனே, நிச்சயமாக அது நன்மையோ தீமையோ கடுகின் வித்தளவாக இருப்பினும் சரி, அது ஒரு பாறைக்குள் அல்லது வானங்களில் அல்லது பூமியில் மறைந்து இருந்த போதிலும் கேள்வி கணக்கின் போது அல்லாஹ் அதனை கொண்டு வந்து விடுவான். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் வெகு நுட்பமான அறிவுடையவன், நன்குணர்பவன். يا بني أقم الصلاة وأمر بالمعروف وانه عن المنكر واصبر على ما أصابك إن ذلك من عزم الأمور. இந்நறுமை மைந்தனே, நீ தொழுகையை நிறைவேற்றுவாயாக, நன்மையை கொண்டும் பிறரை ஏவுவாயாக, பாவமான காரியங்களிலிருந்தும் மனிதர்களை விலக்குவாயாக. மேலும் உனக்கேற்படும் கஷ்டங்களை நீ பொறுமையுடன் சகித்துக் கொள்வாயாக. நிச்சயமாக அல்லாஹ் கட்டளையிட்ட இது காரியங்களில் உறுதியானதில் உள்ளதாகும். ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا إن الله لا يحب كل مختال فخور. அன்றியும் பெருமை கொண்டு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. மேலும் பூமியில் கர்வமாக நடக்காதே. நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமைக்காரர், கர்வம் கொண்டோர் ஒவ்வொருவரையும் நேசிக்க மாட்டான். وَقَصِدْ فِي مَشْيِكَ وَغْضُضْ مِنْ صَوْتِكَ إِنَّ أَنْكَرَ الْأَصْوَاتِ لَصَوْتُ الْحَمِيرِ. மேலும் உன் நடையில் மத்தியதரத்தை கடைபிடிப்பாயாக, உன் சப்தத்தையும் தாழ்த்திக் கொள்வாயாக. ஏனென்றால் நிச்சயமாக சப்தங்களிலெல்லாம் மிக வெறுக்கத்தக்கது கழுதைகளின் சப்தமே என்று கூறினார். ஸதகல்லாஹுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிகு ஷஹ்ர ரமலான் மாதம் விசேட இஃப்தார் நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் அன்புக்குரியவர்களே, நாங்கள் நன்மைகள் பூத்து கொழுங்குகின்ற, பரக்காத்துகளும் ரஹ்மாத்துகளும் இறங்குகின்ற, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பும் சுவன பாக்கியமும் நரக விடுதலையும் கிடைக்கின்ற உன்னதமான ஒரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த உன்னதமான மாதத்தில், உன்னதமான சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வோடு உங்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். மீண்டும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த வகையில் இந்த அமர்வில் ரமலானும் உளவியலும் என்ற ஒரு தலைப்புக்கு கீழால் சற்று நேரம் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அன்புக்குரிய நேயர்களே, மனிதனது ஆரோக்கியம் என்று வருகின்ற போது உடல் ஆரோக்கியம் என்றும் உள ஆரோக்கியம் என்றும் அறிஞர்கள் அதனை வகைப்படுத்துவார்கள். அந்த வகையிலே இன்று நோன்புக்கும் உள ஆரோக்கியத்துக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பாடல் பற்றிய விடயங்களை கலந்துரையாடுவதற்காக எங்களோடு கலையகம் வந்திருக்கிறார்கள். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அஷேக் ஹுஸ்னி
நதீமி அவர்கள் மாவனல்லி ஆயிஷா சித்திகா உயர் கல்வி கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஷேக் அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த முக்கியமான நிகழ்விலே நீங்கள் எங்களோடு கலந்து சிறப்பிப்பதைட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஷேக் அவர்களே, எனவே நாங்கள் குறிப்பிட்டது போல ஆரோக்கியம் என்று வருகின்ற போது உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், உள ஆரோக்கியத்தில்தான் உடல் ஆரோக்கியமும் கூட தங்கியிருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய பார்வையில் உள ஆரோக்கியம் பற்றிய சில செய்திகளை ஆரம்பமாக எங்களோடு பரிமாறிக்கொள்ள முடியுமா? இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய நேயர்களே, எல்லோருக்கும் தெரியும், ஆரோக்கிய வாழ்வென்பது மிக பெரும் ஒரு அருள், ஒரு கொடை. ஆரோக்கியமாக வாழ்கின்ற போது பெரும் பாக்கியம் பெற்ற மனிதர்களாக மாறிவிடும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கூட 2 நிஅமத்துக்கள் அதிகமாக புறக்கணிக்கப்படுகின்றன. அதில் ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு நேரம் என்று சொன்னார்கள். அந்த வகையில் இந்த ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதன் பின்னால் நிறைய காரணிகள் இருக்கின்றன. ஏலவே சொல்லப்பட்டதைப் போல உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம், இப்படி பன்முகப்படுத்தி நோக்கினாலும் கூட உள ஆரோக்கியம் என்பது முதன்மையாக நோக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கின்றது என்று சொன்னாலும் அது மிகையாகாது. உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் மாத்திரமல்ல, ஆரோக்கிய வாழ்வில் முதன்மைப்படுத்தி நோக்க வேண்டிய ஒரு அம்சமாக கூட இந்த உள ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த் என்ற விடயம் நோக்கப்படுகின்றது. அதே நேரம் முக்கியத்துவப்படுத்தி இஸ்லாமிய ஷரியா கூட பல இடங்களில் அதனை பேசியிருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். எனவே உள ஆரோக்கியத்தோடு வாழ்கின்ற பொழுது ஒரு ஆரோக்கியமான வாழ்வை இந்த உலகத்திலே தொடரலாம் என்பது பெரும் ஒரு நம்பிக்கையாகும். நிச்சயமாக காத்திரமான ஒரு கருத்தை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்தீர்கள். ஷே அவர்களே, தொடர்ந்தும் நாங்கள் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற புனிதமிகு ரமதான், இந்த ரமதான் மாதத்திலே நாங்கள் நோட்கின்ற நோன்பு, இந்த நோன்புக்கும் நீங்கள் கூற வருகின்ற அந்த உள ஆரோக்கியத்துக்கும் இடையிலான தொடர்பாடல் பற்றிய சில விடயங்களை முன்வைக்க முடியுமா? ஆம், உண்மையிலே ஷேக் சியாஸ் கஃபூரி அவர்களே, ரமலான் மாதத்திற்கும் உளநலத்திற்கும், மென்டல் ஹெல்த்துக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருப்பதை அவதானிக்கலாம். குறிப்பாக ரமலான் மாதம் மென்டல் ஹெல்த்தை டெவலப் பண்ணுறதுக்காக, உள ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக வேண்டியே கடமையாக்கப்பட்டது ஒன்றா என்று யோசிக்கும் அளவுக்கு முக்கியத்துவமும் தொடர்பும் இருப்பதை பார்க்கின்றோம். குறிப்பாக ரமலான் மாதத்தை அல்லாஹு தாலா தந்து நோன்பை விதியாக்கியதற்கு பின்னால் சில இலக்குகள் இருக்கின்றன, சில நோக்கங்கள் இருக்கின்றன. அனி அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவிலே அழகாக சொல்கின்றான், லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்வா என்ற இடத்தை அடைய பெறுவதுதான் நோன்பின் பிரதான நோக்கமாகும். இங்கு தக்வா என்ற சொல்லை பலரும் பல கோணங்களில் நின்று விளங்கப்படுத்துகின்றார்கள். அந்த வகையில் உளவியலாளர்கள் கூட இந்த தக்குவாவை ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே அணுகின்றார்கள். குறிப்பாக ஒரு உள்ளம் விழிப்படைந்திருக்கின்ற நிலை, எவ்யானஸோடு இருக்கின்ற நிலை. நாங்கள் உளவியல் பாசையில் சொன்னால் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, செல்ஃப் ரெகுலேஷன். அதே போன்று தன்னம்பிக்கையோடு இருப்பது, செல்ஃப் டிட்டர்மினேஷன். அதே போன்று தன்னிலை தங்கி தன்னம்பிக்கையோடு வாழ்வது, உளரீதியான தன்னிலையோடு இருப்பது, சைக்காலஜிக்கல் ரெசிலியன்ஸ். இப்படி பல பெயர்களில் உளவியல் கண்ணோட்டத்திலே இந்த தக்குவா என்ற இந்த சொல்லை அணுகலாம். எனவே தான் இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா இது சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது அழகான ஒரு விளக்கத்தை முன்வைக்கின்றார்கள். அதான் இந்த நோன்பு என்பது பல மோசமான தீய செயல்களிலிருந்து மனிதனது நடத்தையையும் சுத்தப்படுத்தி, மோசமான எண்ணங்கள், மோசமான சிந்தனைகளிலிருந்து மனிதனது உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி, ஒரு ராகத்தான மனநிலையை, ஒரு அற்புதமான ஒரு உளவியலை அது தோற்றுவிப்பதாக ஒரு அழகான கருத்தொன்றை முன்வைக்கின்றார்கள். உண்மையில் ஷேக் அவர்களே, நீங்கள் பார்க்கின்ற அல்லது இந்த பார்வை, இஸ்லாத்தினுடைய அந்த பார்வை, உளவியல் பார்வை எல்லாம் சேர்த்து பார்க்கின்ற போது அபரிமிதமான ஒரு பாக்கியத்தை பெறுகின்ற ஒரு 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 மிகப்பெரிய முக்கியமான ஒரு அம்சமாக இந்த நோன்பு, அதனோடு தொடர்பான உளவியல், இந்த தொடர்பு இரண்டும் அமைவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே கல்வியலாளர்கள் என்பதை விட உளவியலாளர்கள், உளவியல் சார்ந்த அறிஞர்கள்
ஏதாவது இது பற்றி விடயங்கள் கூறியிருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? ஆம், நோன்புக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பை இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிட்டிருப்பதை போலவே அதிகமான இந்த உளவியல் பேசுகின்ற அறிஞர்களும் நிறைய இடங்களில் பேசியிருக்கின்றார். உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் ரிச்சர்ட் டேவிட்சன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நியூரோ சயின்டிஸ்ட், இவர் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வு ஒன்றை செய்கின்றார்கள். இந்த நோன்பு எப்படி மனிதனது மூளையை அது பாதிக்கின்றது என்று தொடர்பாக அவர் அந்த ஆய்விலே ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்காக மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். என்னவென்றால் இந்த நோன்பானது மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஃபோக்கஸ், அதாவது குறிப்பாக்கின்ற அவனது ஸ்கில்ஸை அதிகரித்து தனது உணர்வியலையும் நடத்தையையும் முகாமைத்துவம் செய்து கொள்கின்ற திறன்களை வலுவூட்டுவதாக அவர் குறிப்பிடுகின்றார். அதே போன்றுதான் சர் விக்டர் ஃப்ராங்க்ல் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உளவியலாளர், அவரது கருத்துப்படியும் இந்த நோன்பு ஒரு மனிதனுக்கு தன்னை யார், தனது சுயம் எது என்பதனை அடையாளப்படுத்தி தனது ஆளுமைகளை, இயலுமைகளை, அதே போன்ற உணர்வுகளை, நடத்தைகளை முகாமைத்துவம் செய்து கொள்கின்ற அளவுக்கு அவனது திறன்களை வலுப்படுத்துவதாக குறிப்பிடுகின்றார். இந்த கருத்து எல்லாத்தையும் தொகுத்து நோக்கின்ற பொழுது இந்த நோன்புக்கும் உளநல மேம்பாட்டுக்கும் இடையில் ஆழமான தொடர்பு கொண்டு இருப்பது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தை பார்க்கின்ற போது மிகவும் காத்திரமானதாகும், பாரமான முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்பட முடியும் என்று நான் கருதுகின்றேன். உண்மையில் ஷேக் அவர்களே, இந்த தொடர்பிலே இவ்வளவு எங்களுடைய உளநிலையை, மனோநிலையை, உள ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக வழிமுறைகள் இருக்கின்ற போது இந்த இடத்திலே நேயர்களுக்காக பயன்பெறுவதற்காக அருமையான இந்த காலத்தில், அருமையான இந்த நேரத்தில் சில வழிமுறைகளை உங்களால் முன்வைக்க முடியுமா? உண்மையில் நோன்பை பொறுத்தவரையில் பல மெத்தட்ஸினூடாக, பல வழிமுறைகளினூடாக இந்த மென்டல் ஹெல்த், உளநில ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டுவதை கண்டுகொள்ள முடியாமல் இருக்கின்றது. இந்த இடத்தில் நான் ஒரு 3 வழிமுறையை அடையாளப்படுத்துகின்றேன். அதிலே முதலாவதாக எமது ஆழ்மன ஆசைகள், இன்னொரு வகையில் சொன்னால் எமது மனோ இச்சைகள் அல்லது எமது ஆசைகள், இவைகளை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்கான பயிற்சியை தருவதோடு எமது நாட்ட சக்தியை அதனூடாக வலுவூட்டுவதை பார்க்கின்றோம். ஒருவருக்கு எப்படி தனது ஆழ்மன ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளக்கூடிய தன்மையும் அதனூடாக தனது நாட்டத்தை தானே தீர்மானித்து கொள்கின்ற ஒரு பக்குவ நிலையும் அடைகின்ற பொழுது அவனது உளநிலை மேம்படுவதை பார்க்கின்றோம். எனவே தான் நவீன கால உளவியல் அறிஞர் ஒருவர் இருக்கின்றார், வில்லியம் ஜேம்ஸ். இவர் சொல்கின்றார், இந்த மனோ இச்சைகளை முகாமைத்துவம் செய்கிறது என்பது ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்க வேண்டும். இப்போ நாங்கள் உதாரணமாக நோம்பிலை செய்வதைப் போல சாப்பிடுவதில்லை, உண்ணுவதில்லை, ஆகுமான இச்சைகளை தீர்த்து கொள்வதில்லை, சில பொழுதுகளுக்கு தவிர்ந்திருக்கின்றோம் அல்லவா? இப்படி தவிர்ந்திருப்பதின் ஊடாக எமது ஆளுமைகள் வடிவமைக்கப்படுவதாக அவர் அருமையான கருத்தொன்றை குறிப்பிடுகின்றார். உண்மையிலே ஷேக் அவர்கள், இந்த தொடரிலே நான் பார்த்திருக்கிறேன், இன்றைய நாட்களில் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த மனோநிலை அல்லது உளவியல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு விடயத்தில் பாசிட்டிவ் எட்டிடியூட், நேர் மனப்பாங்கு என்ற இந்த அம்சமும் இதிலே கருத்தில் கொள்ள முடியுமா? நிச்சயமா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பென்பது கேடயம் என்று சொன்னார்கள். இங்கு கேடயம் என்று சொல்லி நாங்கள் பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுதல் என்ற கருத்தையும் தாண்டி எமது நடத்தைகளை ஒழுங்குபடுத்தி நடத்தைகளை முகாமைத்துவம் செய்து ஒரு சிறந்த மனநிலையையும் அதனூடாக சிறந்த ஒரு நடத்தை கோலத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நட்பிரஜைகளை உருவாக்குகின்ற ஒரு பங்கு இந்த நோன்புக்கு இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சியாஸ் உஸ்தாத் அவர்களே, குறிப்பாக இந்த எமது உணர்வுகளை முகாமைத்துவம் செய்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடை தோற்றுவிப்பதில் இந்த நோன்பு எமது உடலிலே இருக்கக்கூடிய சில மிக முக்கியமான ஹோமோன்ஸ்களை, குறிப்பாக டொபமைன் என்று சொல்லுவோம், அதே நேரம் செரோட்டனின் என்று சொல்லுவோம், இது போன்ற ஹோமோன்ஸுகளை மிகையாக சுரக்க வைத்து நலவு செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், நலவுக்காக வாழ வேண்டும், நன்மைகளில் போட்டி போட வேண்டும், முன்னே நிற்க வேண்டும், இது போன்ற ஒரு பாசிட்டிவான மனப்பாங்கைத்தான் எம்முள்ளே ஏற்படுத்துவதை பார்க்கின்றோம். இப்படி 24 அல்லது 30 நாட்களுக்கு நாங்கள் தொடர்ந்து பயிற்சியை கொடுக்கின்ற பொழுது
பாசிட்டிவான ஒரு மனப்பாங்கும் பாசிட்டிவான நடத்தையும் வெளிப்படுத்துவதை எங்களால் நிச்சயமாக உறுதி செய்ய முடியுமா இருக்கும். உண்மையில் குறுகிய ஒரு நேரத்துக்குள் முக்கியமான சில காத்திரமான கருத்துக்களை சொன்னீர்கள். இந்த விடயத்தை உண்மையில் இஸ்லாமிய கண்ணோக்கில் பார்க்கின்ற போதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸ்களுக்கு ஊடாக அடையாளப்படுத்தின மிக முக்கியமான பிரபல்யமான ஒரு விடயம்தான் மனிதனது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சரியானால் முழு உடலும் சீராகும். அது சில போது சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டு விடும் என்று உடலினுடைய ஆரோக்கியம் பற்றி சொன்னபோது உள்ளத்தை தான் அவர்கள் முற்படுத்தியதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாக அல்லாஹ் உங்களது வெளித்தோற்றங்களையோ உடல் அமைப்புகளையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களது உள்ளங்களையும் செயற்பாடுகளையும் என்ற அந்த விடயத்தை எல்லோரும் கருத்தில் கொண்டு எங்களது உடலை விட ஏனைய ஆரோக்கியங்களை விட உள ஆரோக்கியத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியில் இருக்கின்றோம். இந்த கருத்தாடல் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தொடர்ந்தும் விரிவான முறையில் பார்க்கப்பட வேண்டியது. உண்மையிலே சில மேலை நாட்டு அறிஞர்கள் அலெக்சிஸ் கார்லைட் போல டாக்டர் மார்க் பெடரன் போன்றவர்கள் உடல் ஆரோக்கியம் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் விஞ்ஞானிகளாகவும் உடற்கூற்று அறிவியலாளரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் விரிவாக பேசினாலும் கூட எல்லோரும் கூடுதலாக பேசியிருப்பது உள ஆரோக்கியம் பற்றிய அம்சத்தை தான். உள ஆரோக்கியத்தில் தான் உண்மையில் ஒருவனுடைய உடல் ஆரோக்கியமும் தங்கி இருக்கிறது என்ற பேருண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கிறது. அந்த வகையில் இந்த கலையகம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி சிறப்பான இந்த கருத்தாடல்களை எங்களுக்கு முன்வைத்தீர்கள். உண்மையில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, இன்றைய இந்த குறுகிய நேர இஃப்தார் விசேட அமர்வில் எங்களோடு கலந்து சிறப்பித்த ஷேக் அவர்கள் மாவனல்லை ஆயிஷா சித்திகா உயர்கல்வி கல்லூரியினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஷேக் ஹுஸ்னி ஹனீஃபா நதீமி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விடயத்தில் நீங்கள் பார்த்து பயன்பெற்றிருப்ப நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது மாவனல்லை ஆயிஷா சித்திகா உயர்கல்வி கல்லூரியினுடைய விரிவுரையாளர் ஷேக் MSM சியாஸ் அவர்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை இந்த பிரபஞ்சம் காலம் தோன்றுவதற்கு முன்னரே இருந்ததாக அனைத்து வானியல் விஞ்ஞானிகளாலும் அறியப்பட்டு வந்தது. இருப்பினும் நவீன ஆராய்ச்சிகள், அவதானங்கள் மற்றும் கணிப்புகள் என்பவற்றின் மூலமாக விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்பதனையும் அது தொடர்ந்து விரிவடைந்தே செல்கிறது என்ற உண்மையையும் அறிந்தனர். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ரஷ்ய இயற்பியல் விஞ்ஞானியான அலெக்சாண்டர் ஃப்ரைட்மேன், பெல்ஜியம் பிரபஞ்சவியல் விஞ்ஞானியான ஜோர்ஜ் லமாட்டியா என்பவர்கள் இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து செல்வதை தத்துவ ரீதியாக கணித்தார்கள். இந்த கருத்தானது 1929 அவதானிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது. தொலைக்காட்டினூடாக வானத்தை அவதானித்திருக்கும் போது அமெரிக்க வானியல் விஞ்ஞானியான எட்வின் ஹபிள் நட்சத்திரங்களும் அண்டங்களும் ஒன்றையொன்று தொடர்ச்சியாக விலகிச் செல்வதை அவதானித்தார். இந்த கண்டுபிடிப்பானது வானியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையை புரட்டி போட்டது. அதாவது ஹபிளின் அவதானத்தின் போது அவர் நட்சத்திரங்கள் வெளியிடும் ஒளியானது அவை உலகத்திலிருந்து இருக்கும் தூரத்திற்கேற்ப சிகப்பு நிறம் அதிகரிப்பதை அல்லது குறைவடைவதை அவதானித்தார். இது அறியப்பட்ட இயற்பியல் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது. எவ்வாறெனில் ஒளிமுதலானது அவதானிக்கும் இடத்தை நோக்கி வந்தால் வெளிச்சம் ஊதா நிறமாக தெரிவதும் விலகிச் சென்றால் சிகப்பு நிறம் அதிகரிப்பதும் ஆகும். எனவே ஹபிளின் அவதானத்தின் போது நட்சத்திரங்களின் ஒளி சிவப்பின் பக்கம் அதிகரித்து செல்வதை கண்டார். சுருக்கமாக, நட்சத்திரங்களானது விலகிச் சென்று கொண்டே இருக்கின்றது. நட்சத்திரங்களும் அண்டங்களும் பூமியை விட்டு மாத்திரம் விலகிச் செல்லவில்லை, அவை அவைகளுக்கு எதிராகவே விலகிச் செல்லுகின்றது என்ற உண்மையையும் அவர் கண்டார். இந்த கருதுகோளே பின்னர் பிக் பேங் தியரியாக உருவெடுத்தது. அதாவது பாரிய வெடிப்பு கொள்கை என்றால் ஆரம்பத்தில் பிரபஞ்சம் ஒரு திணிவாக இருந்ததாகவும் பின்னர் அது அண்டங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் கிரகங்களாகவும் பிரிந்தது என்பதை குறிக்கும். இறைவன் அருளால் குர்ஆன் இதனை 1400 வருடங்களுக்கு முன்னரே கூறிவிட்டது.
أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما. இந்த நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக வானங்களும் பூமியும் முதலில் இணைந்திருந்தன, பின்னர் நாமே அவற்றை பிரித்தமைத்தோம். أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد. اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. இணையற்ற யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே விசுவாசிக்கிறேன். உனது பொறுப்பிலேயே எனது சகல காரியங்களையும் விடுகிறேன். உன்னுடைய ஆகாரத்தைக் கொண்டே நான் நோற்ற நோன்பை துறந்தேன். எனது நோன்பை நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன்.